நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு சமூக வலைத்தளம் என்னும் மாயை அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். ஒரு சில மனிதர்கள் நிறைய மாயையில சிக்கி தவிக்கிறாங்க. மாயையில சிக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்பவுமே கடினமான விஷயம். நிறைய மாயையான விஷயங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல ஒரு சிலர் சமூக வலைத்தளம் அப்படின்ற ஒரு மாயையில சிக்கிட்டு தான் அந்த மாயையில சிக்கி இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமலேயே இன்னும் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த சமூக வலைத்தளங்கள்ல மூழ்கி இருக்காங்கிறத விட அதற்கு அடிமையே ஆயிருக்காங்க. சமூக வலைதளங்களுக்கு அடிமையா இருக்கிறது ரொம்பவுமே வருத்தமான விஷயம். ஒரு சிலர் அதற்கும் ஒருபடி மேல போய் தங்களை பிரபலப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவறான செயல்கள்ல, சமூக விரோதமான செயல்கள்ல ஈடுபடுறதுக்கு கூட துணிஞ்சிடுறாங்க. வயது வித்தியாசம் இல்லாம வரம்பு மீறிய செயல்கள் சமூக வலைதளங்கள்ல அதிகரிச்சுக்கிட்டே வருது. வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை உடனே பிரபலப்படுத்தணும், அதை எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கறதுல இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் விரும்புறாங்க. திருமணத்திலிருந்து, குழந்தை பிறக்கிறதுல இருந்து, வீட்டுல நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து எல்லா விஷயத்தையும் பிரபலப்படுத்தணும் அப்படிங்கறதுல ரொம்பவுமே ஆர்வமா இருக்காங்க. அதுலயும் முக்கியமா சொல்ல போனோம்னா திருமணங்கள்ல நடக்கிற அந்த போட்டோ ஷூட், திருமணத்திற்கு முன்னாடி நடக்கிற அந்த போட்டோ ஷூட்டா இருக்கலாம், அல்லது திருமணத்திற்கு பிறகு அந்த போட்டோ ஷூட்டா இருக்கலாம். ஒரு திருமண வாழ்க்கையில கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருந்து கடைசி வரைக்கும் விட்டு கொடுத்து இன்ப துன்பங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துகிட்டு இறுதி வரை பிரியாம இருக்கணும் அப்படிங்கறதுல கவனம் செலுத்தணுமே தவிர, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்திக்கணுங்கிறதுக்காக இந்த மாயையில சிக்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. பிரபலமாகணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களால நிறைய இடங்கள்ல உயிரிழப்புகள் கூட ஏற்படுது. நீங்க எந்த வயதுல இருந்தவங்களா இருந்தாலும் சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் உங்களுக்கு இருக்கிறது அவசியம். முடிந்த அளவு நீங்க செய்யக்கூடிய செயல்களால இந்த மக்களுக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை தரக்கூடிய விஷயங்களை செய்யுங்க. அனைவருக்கும் நன்மையே பயக்கும். நம சிவாய.